உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி. சார், ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், அதுவும் குருவுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார், 4-10 அமைந்திருக்கிறார். செவ்வாயும் கேந்திரம், குருவும் கேந்திரம். இந்த கேந்திரம் பெற்ற ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கேந்திரம் பெறுகின்ற போது அந்த குறிப்பிட்ட ராசி அன்பர்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமையும். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உங்கள் மனசில் இருந்து வரக்கூடிய பயம், யாராவது உங்களை மிரட்டலாம், அதிகாரம் பண்ணலாம், அல்லது வீண்பழி அபமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணலாம். மெயினாக அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, பணியை வைக்கணும்னு முயற்சி பண்ணுறது. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தலைக்கு மேலே கத்திங்கிற மாதிரி எப்போ எது நடக்குமோ அப்படிங்கிற பயம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகளோ அல்லது கால நேரத்தால் நீங்கள் செஞ்ச ஒரு சில தவறுகளாக இருக்கலாம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம். மெயினாக என்கொயரிகள், வம்பு வழக்கு, கேஸு, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த கடன் சுமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அதே போல் மெயினாக பண கஷ்டங்கள், வறுமை, ஒரு ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் எந்த சுபத்துவம், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறது, எப்பயும் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த மாதம், ஜூன் மாதம் மேஷராசிக்கு சிறப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது. மெயினாக அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த ஸ்டேட்டோ இல்லை எந்த கண்ட்ரியோ, அப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தீரும். சிறிய அல்லது எளிய பரிகாரங்கள் கை கொடுக்கும், நல்ல நல்ல பரிகாரங்கள் கை கொடுக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். தெய்வ சக்தி அதுதான் உங்களை காப்பாற்றும். தெய்வ சக்தி, கிரகம்தான் ஜெயிக்கும். என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், நாம் நிறைய பார்த்துக்கோம். இப்போது கிரகம்தான் ஜெயிக்கும். நீங்கள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் தெய்வம்தான் நின்று பேசும். அப்போ மேஷராசி என்பர்களே, நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், இபி செக்டராக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல், அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல் தனியார் துறை, ப்ரைவேட் ஜாப், அதில் மெயினாக தொழில் நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், தொழில் உற்பத்தி நிறுவனங்கள், அதுதான் முக்கியம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சூப்பர் மார்க்கெட்டு. இதில் இந்த மாதம் இந்த கோல்டு மார்க்கெட்டும் சில்வர் மார்க்கெட்டும் சிறப்பாக இருக்க போகுது. கோல்டு மார்க்கெட்டும் சில்வர் மார்க்கெட்டும் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்கும். கோல்டு மார்க்கெட், சில்வர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசாங்கத்தால் நல்ல அனுகூலம். பொதுவாகவே மேஷ ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும். இந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றதுனால இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
இடதோஷங்கள். ஒரு பூமி நல்லா இருந்து உங்களை வாழ விடாமல் செய்கிறது, வளர்ச்சி அடைய விடாமல் செய்கிறதுனா அந்த பூமிக்கு தான் தோஷம் இருக்குது, நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான இடதோஷங்கள், அது கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை சறுக்கல் ஏற்படுது அப்படின்னா அந்த பூமி சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் தான் அந்த தெய்வ சக்தி இருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனையாக நம்ம அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற காரணத்தினாலே இடதோஷங்கள் இருக்குமே. ஆனால் அந்த இடதோஷங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும், இப்போ தான் தெரிய வரும். இது எந்த ஒரு பாவத்துவத்துக்கும் நல்ல நேரம் வந்தால் தான் நம்மளை விட்டு வெளியில் போகும். அப்போ அப்படி பார்க்கும்போது மேஷ ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. எல்லா பாவங்களும் விலகி, கர்மா வினைகள் விலகி, தொல்வினைகள் விலகி, நல்ல செயல்பாடுகளோடு நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பம். தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும், வறுமை நீங்கும், வருமானம் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய பொண்ணு வேலை கிடைக்கல, பையன் வேலை கிடைக்கல, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே, குரு சனி தொடர்பு, குரு செவ்வாய் தொடர்பு, குரு மங்கள யோகம், எப்படி பார்த்தாலும் மேஷ ராசிக்கு நன்மை அதிகம். அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதை அறிந்து செயல்படுங்கள் மேஷ ராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும், கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸு, இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே, அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி, ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ
சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.